பாட்டியர் சீரியல் நெக்கான எபிசோடில் கோமதி மீனா 2 பேருமே கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்ற திங்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடுவோம், நீ மிச்சர் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ பாண்டியன் வருவார். நம்ம பையனை பற்றி எல்லா இடத்துலையும் விசாரித்தோம், அதே மாதிரி அவங்களும் நம்ம ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுருப்பாங்கள்ல. அரசி கொஞ்ச நாள் அந்த குமார் வீட்டில் இருந்தால அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பையன்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரவணன்கிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்லுவாங்க. ஈவினிங் தான் பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு முன்னாடியே அந்த பையனை பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அந்த பையனை பார்த்து பேசலான்னு போகும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அப்படியே பேசிட்டு எனக்கு டைம் ஆகிட்டுன்னு சொல்லி கிளம்பிடுவார். சரவணன் தான் சொல்வார், பொண்ணு தானே பார்க்க வராரு, அப்புறமா சொல்லிக்கலாம் நீ தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கோமதி மீனாவும் கிச்சன்லேருந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அரசி வருவாங்க. அம்மா நான் புடவை தான் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அதில் தான் நீ அழகாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜியோட வீட்டுக்கு நம்ம சுகன்யா வருவாங்க. அத்தை உங்கள் பொண்ணு வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டால் அரசி இன்றைக்கி சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செம ஹாப்பி. இதை குமரவேல் கேட்டுட்டு தான் இருக்காரு, ஷாக்காகி நின்று பார்த்துட்ருப்பாரு. இதை சுடரும் கவனிச்சிடுறாங்க. குமரவேல் அப்படியே வெளியே வந்துடுறாரு. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுடர் வர்றாங்க. அரசிக்கு கல்யாணம் உடனே உங்கள் ஃபேஸையும் ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1000 இருந்தாலும் அவள் என் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கா, அவளை நான் லவ் பண்ணியிருக்கேன், அவள் என் பழைய காதலி, எப்படி என்னால் மறக்க முடியும், அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் அவள் என்னை வேண்டான்னு சொல்லிட்டா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், இல்லைனா ஓ மூஞ்ச எவன் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.